தமிழ்நாடு அரசியல் களத்தில் மீண்டும் ஒரு பரபரப்பு தலை தூக்கியுள்ளது. அமைச்சர் கே.என்.நேருவின் சகோதரர் மணிவண்ணன் மற்றும் அவரது குடும்பத்தினர் தொடர்புடைய சொத்துக்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து இரண்டாவது நாளாக துருவி விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏப்ரல் 7, 2025 அன்று தொடங்கிய இந்த விசாரணை ஏப்ரல் 9, 2025 இன்று 3வது நாளை எட்டியுள்ளது. கோட்டூர்புரத்தில் உள்ள டிவிஎச் நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்திலும் சோதனை நடக்கிறது. அடையாறு காந்தி நகரில் உள்ள டிவிஎச் நிறுவன இயக்குனர் ரமேஷ் வீட்டிலும் சோதனை நடந்து வருகிறது. முறைகேடான பண பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் கே.என்.நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று திடீரென காரில் அழைத்து சென்றனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு பெரிய பொருளாதார மோசடி வழக்குடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. மேலும் இதன் பின்னணியில் அரசியல் சர்ச்சைகளும் எழுந்துள்ளன. ஏப்ரல் 8 அன்று இடி அதிகாரிகள் மணிவண்ணனை அவரது கோயம்புத்தூர் இல்லத்தில் இருந்து அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். மறுநாள் ஏப்ரல் 9 அன்று திருச்சி மற்றும் சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகங்களில் சுமார் 5 மணி நேர விசாரணை நடைபெற்றது. இதன் பின் மணிவண்ணன் வாக்குமூலம் வீடியோவில் பதிவு செய்யப்பட்டதாகவும் அவரிடம் கிடைத்த ஆவணங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருச்சி, சென்னை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல இடங்களில் உள்ள மணிவண்ணனின் சொத்துக்கள் மற்றும் அவரது உறவினர்களின் வீடுகளிலும் சோதனைகள் நடைபெற்று வருகின்றன. கே.என்.நேருவின் மகன் அருண் நேரு, தற்போதைய பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் மற்றொரு சகோதரர் ரவிச்சந்திரன் ஆகியோரின் சொத்துக்களும் இந்த விசாரணையில் அடங்கியுள்ளது. இது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விசாரணை தொடர்பாக ஆளும் திமுக கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அவர்கள் இதனை பாஜக தலைமையிலான அரசியல் பழிவாங்கல் என்று விமர்சிக்கின்றனர். திமுகவின் முக்கிய அமைச்சரான கே.என்.நேரு மீது நேரடியாக எந்த குற்றச்சாட்டும் இல்லை என்றாலும் அவரது குடும்பத்தினர் மீதான இந்த நடவடிக்கை அரசியல் நோக்கம் கொண்டது என்று அவர்கள் கருதுகின்றனர். மறுபுறம் இடி அதிகாரிகள் இது சட்டரீதியான புலனாய்வு என்றும் பொருளாதார குற்றங்களை விசாரிப்பதே தங்கள் நோக்கம் என்றும் வலியுறுத்துகின்றனர். சான்றோர் குரல் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் ஆகாஷுடன் செய்தி வாசிப்பாளர் மகாலட்சுமி நாச்சியப்பன்.